உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக மிக முக்கியமானது, மிக நுட்பமானது, பலராலும் பேசப்படக்கூடியது, பொதுமக்கள் மத்தியில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது, குறிப்பாக தமிழ் சமூகம் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறது என்கின்ற பல கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையின் பிரதம நீதியரசர் மற்றும் ஏனைய நீதிபதிகள் தொடர்பிலான வயது அதிகரிப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு உள் எதிர்க்கட்சியும் அதற்கு வெளியில் சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் பல சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் ஆர்வலர்கள் என்று பலரும் தங்களுடைய அதிருப்திகளையும் கண்டனங்களையும் வரவேற்புகளையும் வெளியிட்டு வருகின்ற சூழ்நிலையில் இது தொடர்பில் தமிழ் சமூகம் என்ன மனநிலையில் இருக்கிறது என்கின்ற கேள்வி நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில், இலங்கை நீதிமன்ற கட்டமைப்பில் ஒருபோதும் காதல் கொண்டவர்களும் அல்ல, அல்லது அந்த நீதிமன்ற கட்டமைப்பில் அவர்கள் என்றும் அது தொடர்பிலான ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்ததில்லை என்பது இன்று வரைக்கும் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சர்வதேச நீதி வேண்டும், இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்பது அவர்களுடைய நியாயப்பாடாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இலங்கையின் பிரதம நீதியரசர் தற்போது இருக்கக்கூடியவர் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எம்மை பொறுத்தவரையில் நாம் சட்ட நிபுணர்கள் அல்ல, ஆனாலும் கூட இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களுடைய நிலைப்பாடும் குறித்த நீதிபதி தொடர்பான சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயகத்தின் மாண்பையும் பாதுகாப்பதில் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதம நீதியரசர்கள் மிக மிக முக்கியமாக இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் பல விடயங்களை குறிப்பிடலாம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது, கடந்த ஆட்சி காலங்களில் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் பிரதம நீதியரசர்கள் மிக லாபகமாக தீர்த்திருக்கின்றார்கள். அந்த வரலாற்று தொடர்ச்சியில் நாட்டின் 49வது பிரதம நீதியரசராக பொறுப்பேற்றிருக்கின்றார் பிரிகித் பத்மன் சூரசேன அவர்கள். அந்த பொறுப்பினை 49வது நீதியரசராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது நாட்டின் அதிகார சமநிலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அதி உச்ச பதவியாக பார்க்கப்படுகிறது. இலங்கையின் அரசியல் யாப்பு ரீதியாகவும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளிலும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நிலை பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் சமூக கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் ஒரு நாட்டின் நீதித்துறையினுடைய தலைவராக அமர்பவர் எத்தகைய ஒரு கடமைகள் அல்லது எத்தகைய பொறுப்பு மிக்கவராக இருக்க வேண்டும் அல்லது பின்மணியை கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பில், அந்நாட்டின் எதிர்காலத்தை கையாளப் போகிறார் என்பது தொடர்பிலும் பல்வேறுபட்ட கேள்விகள் எல்லோர் முன்னிலையிலும் கொட்டி கிடக்கிறது. கடந்த காலங்களிலே பிரதம நீதியரசர்களாக நியமிக்கப்படுகின்றவர் ஆக குறைந்தது அவர் பணிப்பொறுப்புக்கு வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கையின் பிரதம நீதியரசராக பணிப்பொறுப்புக்கு வருகின்றவர்கள் ஆக குறைந்த 6 மாதம், ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மூப்பு அடிப்படையில் தான் இந்த பிரதம நீதியரசர்கள் வருவார்கள். அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலங்களிலே பணியிலிருந்து பணி ஓய்வு பெற்று சென்று வருவார்கள். நீதியரசர் சூரசேனவின் ஆளுமை, தர்க்க ரீதியாக அவரிடம் இருக்கக்கூடிய நுட்பமான சட்ட அறிவையும் இங்கு மிக நுட்பமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. 1985ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இயலியல் துறையில் அவர் பெற்ற இளங்கலை பட்டம். அவரது பிற்கால தீர்ப்புகள் அதிர்ஷ்டவசமாக அமைந்திருந்தது. ஒரு இயல்பியலாளர் ஒரு சிக்கலை எவ்விதத்தில் அணுவாக பகுப்பாய்வு செய்தாரோ அவ்வாறே அவர் சட்ட சிக்கல்களையும் அணுகினார். ஒரு சில பேசக்கூடிய தீர்ப்புகளை வழங்கினார். அவரை பொறுத்தவரையில் பலரும் கூறுவார்கள் அவரோடு எந்த விதத்திலும் அணுக முடியாது, சட்ட ரீதியாக செய்வார், யாரோடும் அவர் பெரு அளவிலே விவாதித்துக் கொள்வதில்லை என்று. 1985ஆம் ஆண்டில் சட்டக்கல்லூரிக்கு நுழைவுத் தேர்விலே வெற்றி பெற்று 1989ஆம் ஆண்டு சட்டத்திறனியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட போது இலங்கை நீதித்துறையில் ஒரு கூர்மையான பகுப்பாய்வு சிந்தனையாளர் இவர் என்கின்றது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் உணர்ந்து கொண்டாரோ தெரியவில்லை, நீதியரசர் சூரசேன அவர்கள் அன்று இந்த காலடியை சட்டத்துறைக்குள் நுழைக்கின்றார். ஒரு சட்டத்திறனியாக 1989ஆம் ஆண்டில் தனது பயணத்தை தொடங்கிய அவர் பல்வேறு அரசியல் தலைமைகளின் கீழ் தனது திறமையால் படிப்படியாக உயர்ந்து கொண்டார்.
யாருக்கும் சாமரம் பேசி அவர் பொறுப்புகளுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு பாகுபாடு இல்லாமல் இலங்கையில் இருந்த ஆட்சி தலைவர்களாக இருந்த அனைவரும் பதவி உயர்வு வழங்கி இருக்கிறார்கள். 2007 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவினால் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டமை இவரது பயணத்தின் முதல் மைல்கல்லாக மாறுகிறது. மஹிந்த ராஜபக்சவால் இவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து 2015 மார்ச் 10 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் தீவிர மோசடிகளை விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். 2016 ஜனவரி 10 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவும் 2018 ஜனவரி 15 அவர் 46வது தலைவராகவும் பதவி உயர்த்தப்படுகிறார். 2016 ஆண்டு ஜனவரி 20 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் 2018 ஆண்டு ஜனவரி 18 அதன் 46வது தலைவராகவும் பதவி உயர்த்தப்படுகிறார் பத்மன் சூரசேனா அவர்கள், இப்போது இருக்கக்கூடிய நீதியரசர். 2019 ஜனவரி 9 பத்மன் சூரசேனா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசராகவும் பதவி உயர்த்தப்படுகிறார். இறுதியாக 2025 ஜூலை 27 ஜனவரி அனுரகுமார திசாநாயக்கவின் பரிந்துரையின் பேரில் 49வது தலைமை நீதியரசராக பொறுப்பேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அரசியல் கொள்கைகள் கொண்ட தலைவர்கள் நடுவில் இவர் பணியாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது நடுநிலைமை மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லோரும் இவருக்கு பாகுபாடு இல்லாமல் பதவி உயர்வு வழங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர் பாகுபாடு உடையவராக இருந்திருந்தால் இவருடைய நிலைமைகள் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதியரசர் சூரசேனவின் தீர்ப்புகள் வெறும் சட்ட விளக்கங்கள் மட்டுமல்ல. இலங்கை வரலாற்றிலே தீர்ப்பு எழுதினேன் அல்லது ஒரு சாதாரணமான தீர்ப்பு வழங்கினேன் இல்லை, அவை சமூக கட்டமைப்பையே அதிரை செய்த பிரகடனங்களாகவும் வரலாற்று சான்றுகளாகவும் இருக்கின்றன. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் வெலே சுதாவுக்கு 2015 அவர் விசித்திரமான மரண தண்டனை ஒன்று வழங்கினார். ஒரு குற்றவியல் நீதியின் எச்சரிக்கையாக அமைந்திருந்தது. அதே சமயம் அரசியல் தூய்மையை பேணுவதில் அவர் காட்டிய உறுதிப்பாடு என்பது எந்த இடத்திலும் களங்கப்படாமல் சமரசமற்றதாகவே இருந்திருக்கிறது. இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கீதாஞ்சலி குணவர்த்தன பதவியை நீக்கியது. கட்சி தீர்மானத்தை மீறியதாக நசீர் அகமட் எம்பி பதவி நீக்கியது தொடர்பான சரத்துக்கள் தொடர்பிலும் அவர் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார். இலங்கை அரசியல் ஒழுக்கவியல் புதிய இணக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்புகளையும் அவர்தான் வழங்கினார். கட்சியின் விதிகளுக்கு மீறாக அரசியலை ஆதரித்ததால் பதவி நீக்கப்பட்டார். இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் கீதாஞ்சலியை பதவி நீக்கியதும் இவராகத்தான் இருக்கிறது. நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதில் ஒருபோதும் அவர் பின்வாங்கியதில்லை என்பதற்கு ஞானசார தேரருக்கு அவர் வழங்கிய சிறை தண்டனையே சாட்சியாகும். குறிப்பாக அவர் தொடர்பில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இவர் ஒரு ஆட்சியாளருக்கு சார்பானவர். ஆட்சியாளர்களுக்கு சார்பானவர் என்கின்ற போது இவர் தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை கூற வேண்டும். 2018 ஆண்டில் 52 நாள் அரசியலமைப்பை சவாலுக்கு உட்படுத்தி இலங்கையில் ஒரு குழப்பமான ஆட்சி ஏற்பட்ட போது பெரும்பான்மையின்றி பதவி பெற்ற தரப்பினருக்கு எதிராக அவர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவு என்பதுதான் அன்றைய காலகட்டங்களிலே அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தியது. குறிப்பாக ஆபத்தாக கிடுகிடு பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஜனநாயகத்தின் அச்சாணியை தாங்கி பிடித்து ஒரு உரிய இடத்திலே சமச்சீரோடு நிறுத்திய பெருமையும் நீதியரசர் பத்மன் சூரசேனவைத்தான் சாரும். அவரது உச்சக்கட்ட நீதித்துறையின் துணிச்சலான தீர்ப்புகள் வரலாற்று ஏடுகளில் இன்று வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அவர் பிழையான விதத்திலே சமூகத்தின் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை ரத்து செய்து வெளியிடப்பட்ட அறிவிப்பு என்பது இலங்கை வரலாற்றிலே இன்று வரையும் பேசப்படுகிறது. இலங்கையின் நீதித்துறையில் ஜனாதிபதி ஒருவரின் பொது மன்னிப்பு அதிகாரத்தை நீதிமன்றத்தால் முறியடிக்க முடியும் அல்லது நீதிமன்றம் அதற்கு எதிராக செயற்பட முடியும் என்று செயற்படுத்தி காட்டியவர் பிரதமர் நீதியரசர் சூரசேனவாக இருக்கிறார். அது இலங்கை வரலாற்றில் முதல் சந்தர்ப்பமாக பதிவாகின்றது ஒரு பொது மன்னிப்பை ரத்து செய்தது. தலைமை நீதியரசராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது அண்மை கால நடவடிக்கைகள் நிறைவேற்ற அதிகாரத்தின் தன்னிச்சையான போக்கில் ஒரு கடிவாளமாக அமைந்திருந்தது. இ-விசா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததுடன் இலங்கை நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டமை நீதித்துறையின் மேலாதிக்கத்தை மீளவும் உறுதிப்படுத்தி நிற்கின்றது. கெகலிய ரம்புக்வெல தொடர்பான தரமற்ற மருந்து கொள்வனவு வழக்கில் 275 மில்லியன் ரூபாவை தனிப்பட்ட நிதியிலிருந்து செலுத்த பணித்தமையும் வித்தியா படுகொலை வழக்கு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறி வழக்குகளில் அவர் காட்டி வரும் தீவிரமும் சாதாரண குடிமகன் நீதியின் மீது கொண்ட நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்தினார். அதற்கு சாட்சியாகவும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் அவர் கடந்து செல்ல முற்பட்டார்.
அதனோடு இணைந்து செல்ல முற்பட்டார் என்றுதான் கூற வேண்டும். தற்போது அவர் தலைமையிலான அமர்வின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் மே 9 வன்முறை இழப்பீடுகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்குகள், 15.9 மில்லியன் ரூபாய் சர்க்கரை வரி மோசடி மற்றும் நாமல் ராஜபக்சவின் 2.68 மில்லியன் ரூபாய் மின்சார கட்டண நிலுவை போன்ற வழக்குகள் வெறும் சட்ட போராட்டங்கள் மட்டுமல்ல. இந்த வழக்குகள் முடிவுகள் இலங்கையின் எதிர்கால அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் நிதிசார் பொறுப்புக்கூடலையும் நிர்வாக ஒழுக்கத்தையும் மறுவரையறை அல்லது மீண்டும் இடித்துரைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமையலாம் அல்லது ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. எனினும் 2026 டிசம்பர் 1 அவர் ஓய்வு பெற வேண்டிய சூழலில் நீதிபதிகளின் ஓய்வு வயதை 67 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் ஒரு பெரும் அரசியல் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் எஸ்ஜேபி சஜித் தலைமையிலான கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், அதே போன்று பல அமைப்புகள் இந்த விடயத்தை சூரசேன திருத்தம் என்று விமர்சித்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஆனால் இதை ஒரு தூர நோக்கில் அல்லது ஒரு புலனாய்வு ரீதியாக ஒப்பீடு செய்வோமாக இருந்தால், மஹிந்த ராஜபக்ச முதல் அனுரகுமார திசாநாயக்க வரையிலான 4 வெவ்வேறு அரசியல் கலாச்சாரங்கள் அல்லது அரசியல் கருத்துக்களை உடையவர்களை பின்னணியாக கொண்ட சூழ்நிலையில் அவர்களால் இவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராகவும் அவர்களின் மத்தியில் இவருக்கான பணி பொறுப்புகள் வழங்கப்பட்ட சூழ்நிலையும் இருக்கின்றது. அவர் மீதான அரசியல் சார்பு குற்றச்சாட்டுகளை தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர் பக்கச்சார்பாக செயற்பட்டார் என்பதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. நீதியரசர் பத்மன் சூரசேன அவர்கள் நீதித்துறை வரலாற்றில் ஒரு புதிய சதாப்தமாக மாற்றப்படுகிறார். அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அவரது தலைமையிலான இந்த நீதித்துறை பயணம் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயகத்தின் விழுமியங்களையும் இலங்கையில் மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தீர்ப்புகளும் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது நமக்கு தெரியாது என்றால் இது நீதித்துறைக்கு உட்பட்ட விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஜனநாயகத்தின் விழுமியங்கள் எத்தகையது, புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்ல முடியுமா என்பது தொடர்பிலும் பல கேள்விகள் இருக்கிறது. இலங்கை நீதித்துறை வரலாற்றில் அவர் ஒரு துணிச்சலானவர் மட்டுமல்ல, யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாதவர். குறிப்பாக ஆட்சியாளர்களோடு கூட, குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவும் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். இப்போது பல விடயங்கள் பேசப்படுகிறது. கடந்த காலங்களிலே இவ்வாறான நீதியரசர்கள் நீதிபதிகளை நியமிக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் அரசியலமைப்பு பேரவைக்கு வருகின்ற போது அந்த அரசியலமைப்பு பேரவையை கூட சிலர் தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் ஆங்காங்கே வைக்கப்படுகின்றது, முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களின் செல்லப்பிள்ளைகளாகவும் அல்லது ஒரு துணை பிரதமர்களாகவும் செயற்பட்டு வந்தவர்கள் இதனை செய்தார்கள். அதனை அவர்கள் நீதித்துறையிலும் தங்களுக்கு கேட்டால் போல் வளைத்து கொண்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் தற்போதைய அந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியலமைப்பு பேரவைக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாமல் சுயாதீனமாக அரசியலமைப்பு பேரவை, அதாவது இலங்கையின் அரசியலமைப்பு நிலைநிறுத்துவதற்கும் அரசியல் தத்துவங்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் அரசியலமைப்பு பேரவைக்கு 3 சிவில் சமூக பிரதிநிதிகள் சுயாதீனமான முறையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை கடந்த காலங்களிலே பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகளின் எடுபிடிகளாகவும் அல்லது துணை பிரதமர்கள் என்று தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டவர்கள் இந்த நியமனங்களில் பல தலையீடுகளை செய்ததன் விளைவாக அந்த நியமனங்களை அவர்கள் செய்து தங்களுக்கு ஏற்றால் போல் சில இடங்களிலே வளைக்க முடியாத சில வளைக்கக்கூடிய செயற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் சொல்ல போனால் 3 சிவில் சமூக பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான சூழ்நிலைகளும் இப்போது மாறி இருக்கிறது. கடந்த காலங்கள் செய்தது போல் நீதித்துறையில் இனி என்னால் எதனையும் செய்ய முடியாது, வருகின்ற ஜனவரி மாதத்தின் பின்னர் நான் பெற்ற கடந்த கால தீர்ப்புகளை போல் கூட தீர்ப்புகளை பெற முடியாத ஒரு கையறு நிலையில் இருக்கிறேன் என்று ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கடந்த கால ஆட்சியாளர்களின் செல்லப்பிள்ளையாகவும் கொழும்பின் முகவராகவும் செயற்பட்ட ஒருவர் கடந்த வாரம் இடம்பெற்ற தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் மத்தியிலே புலம்பி தள்ளி இருக்கிறார். யாழ்குடா நாட்டிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலிலே அவருடைய புலம்பல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிவரும் நியமனங்கள் அரசியலமைப்பு சபையில் வெளிநபர் தலையீடு என்று இருப்பதனால் இந்த குறித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிக மனவருத்தத்தோடு இருப்பதனோடு மட்டுமல்ல, அவர் சட்டத்துறையிலும் ஒரு தோல்வியுற்றொருவராக மாறிவிடுவாரோ என்கின்ற பயபீதி அவருக்குள் இப்போது ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தூய்மையான சட்டத்தை அல்லது சட்டத்தின் தூய்மையை அவர் எப்போதுமே முரணாகத்தான் பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பத்மன் சூரசேனவின் வரவென்பது இலங்கை வரலாற்றிலே இனி வரப்போகின்ற தசாப்தத்தை தலைகீழாக மாற்றப் போகிறது.
தூய்மையான இலங்கை கிடைக்குமா? 22ஆம் திருத்தச் சட்டம் சவாலுக்கு உட்படுத்தப்படுகிற போது இவ்வாறான நெருக்கடிகள் எழும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இப்போது நீதிமன்ற அவமதிப்புகள் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காணொலியும் சிக்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களும் ஒரு கருத்தை கூறியிருந்தார். நான் நீதிபதியை மாற்றி எனக்கு விரும்பியது போன்று தீர்ப்பை எழுதினேன். இப்போது மீண்டும் ஒரு முறை அந்த ஹிஸ்புல்லா கூறியதை நீங்கள் பெற்றார். ஒரு கோயில் காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இன்று அதில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஊட்டமாடு நேரத்தில் கோயில் இருந்திருக்கும். அதை மறந்துவிடக் கூடாது. நான் அதிலே கோயில் இருந்த காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துயராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி குழுதார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்றி பிரதிநிதி கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலை கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது தட்டு முழு மார்க்கெட்டும் கட்டியது நான். அந்த ஈச்ச மரத்தை குடிங்கி எரிஞ்சி அந்த குவான் ரவுண்ட போட்ட உடைக்க சொல்லி உத்தர ஓரளவு போட்ட நான் பேசுறது விரும்பல. நம்முடைய ஊரை சேர்ந்த சில சகோதரர்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு போய் ஈச்ச மரத்தை புடிங்கி இருந்து அந்த குர்ஆன் ரவுண்ட போட்ட உடைச்செறிகிறது. ஜட்ஜ மாத்தலாமா இருக்கு. அப்படி கஷ்டம் தான். நான் ஜட்ஜ மாத்தினேன். எத்தனை ஜட்ஜ மாத்தி போது நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகிற ஜட்ஜ கொண்டு வந்து எழுதுறா ஜட்ஜ்மெண்ட் எழுத வச்சுக்கொண்டுதான். இவ்வாறாக ஹிஸ்புல்லா நீதிமன்ற அவமதிப்பை வெளிப்படையாக செய்திருக்கிறார். ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றத்திலே தான் எதிர்பார்த்த தீர்ப்பை இனி பெற முடியாது, கடந்த காலங்களிலே பெற்றேன் என்று கூறியிருக்கிறார். அது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா தெரியாது. ஆனால் எது எவ்வாறு இருக்கிறதோ, தமிழ் மக்கள் நீதித்துறை மீது ஈடுபாட்டோடு இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, அல்லது அவர்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. இலங்கையின் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீதித்துறை கட்டமைப்பை யாரும் களங்கப்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. இது தொடர்பிலும் நீதித்துறை கவனம் செலுத்துமா, சட்டமாதிபதி திணைக்களம் கவனம் செலுத்துமா என்கின்ற கேள்வி இங்கு எழுந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவின் அவமதிப்பு, பல்வேறுபட்ட அவமதிப்புகளும் இன்று கொட்டி கிடக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பத்மன் சூரசேனவின் சவால் தாண்டப்படுமா? 22ஆம் திருத்தச் சட்டம் சவாலுக்கு உட்படுத்தப்படுகிற போது அது எவ்வகையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளப் போகிறது? அது மட்டுமல்லாது இப்போது சுரேன் ராகவனும் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். சூரசேன என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்திலே ஒருவர் கூறிய கருத்து என்று அவரும் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். இப்போது பத்மன் சூரசேன அவர்கள் மிக லாபகமாக இலக்கு வைக்கப்படுகிறார். இனிவரப்போகின்ற நாட்களில் தென்னிலங்கையின் பலராலும் ஒரு சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பல வகைகளிலும் பல விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட இருக்கின்றன. அதனை அவர் எவ்வாறு கடந்து செல்ல போகிறார்? இப்போது சுரேன் ராகவன் முன்னாள் வடமாகாண ஆளுநர் என்ன நோக்கத்தில் கூறினார்? அதில் என்ன இருக்கிறது? சூரசேன என்பவர் தொடர்பில் ஏதோ கூறிவிட்டு அதனை அப்படியே கடந்து செல்கிறார். இது தொடர்பில் எல்லாம் மக்களிடம் குழப்பம் இருக்கு. இப்போது நீங்கள் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவனுடைய கருத்தையும் கேட்டிருக்கிறது. ராஜினாமா பண்ண போறேன் என்று சொல்லுகின்ற நண்பர் ராமநாதன் அர்ஜுனா பற்றி சொல்ல சொன்னார். நான் அவரை பற்றி ஒன்றும் கூறாமல் இருப்பது நலமாயிருக்கும். எனக்கும் அவர் சூரசேன என்ற ஒருவர் லஞ்சம் வேண்டியிருக்கிறார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டும் கவிராத் நாட்டு குற்றச்சாட்டும் போலவே ஒரு பாரிய கருப்பு புள்ளியாக இருக்கின்றது. ஆனால் நண்பர் அர்ஜுனா அவர்கள் சில நேரங்களில் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவரே பிறம்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றபடியில் அதை நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நம்புகின்றேன். ஆனால் அவர் ராஜினாமா பண்ணுவது பெண் உரிமைக்காக அவரோடு இருக்கிற ஒரு தோழியை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கிற முயற்சி என்று அவர் சொன்னதார். மக்கள் தெரிவு செய்யட்டும் என்றால் இப்போதைக்கு நான் நிற்கின்ற ஒரு 10 பேருக்கும் அதிகமான பேர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கனவுகளை கண்டு தலப்பாக்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை யார் வருவதென்று இல்லை. வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற முக்கியமான கேள்வி மக்கள் முன்னால் இருக்கின்றது. அவருடைய கலாநிதி பட்டத்தை குறித்தான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அவர் கலாநிதி என்றுதான் எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த இடத்தில் கலாநிதி பட்டத்தை பெற்றார் என்று அவர் சொல்லவில்லை. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பெற்றார் என்று ஒரு இடத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் தேடி பார்த்தவரை தனிப்பட்ட ரீதியிலே கொழும்பு பல்கலைக்கழகம் அவருக்கு அப்படியான ஒரு கலாநிதி பட்டம் கொடுக்கவில்லை. நான் தவறென்றால் அவருக்கு நான் சவால் விடுகின்றேன். தயவு செய்து உங்களுடைய கலாநிதி பட்டத்தின் சான்றிதழை முன்வையுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி நடக்கிறது. ஆனால் பத்மன் சூரசேனவின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு ஆதங்கம் பொதுமக்கள் தரப்பில் இருக்கின்றது. பொதுமக்களை பொறுத்தவரையில் நீதித்துறை மீது அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீதித்துறையினுடைய உயர் இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக முக்கியம் என்பதில் தமிழ் மக்கள் என்றும் கண்ணியத்தோடு இருக்கின்றார்கள். இந்த கருத்துக்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. பத்மன் சூரசேன பல வகைகளில் இனி விமர்சனத்துக்கு உள்ளாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.